ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான, எல்லாரையும் அசர வைக்கிற ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னது இது, ஹோட்டல் ஸ்டைல் காளான் மஞ்சூரியனா இல்ல சிக்கன் 65ஆன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா நாம இன்னைக்கு செய்ய போறது எல்லாரும் வீட்ல இருக்கிற சாதாரண வாழைக்காய வச்சு ஒரு செம மாசான ரெசிபி. இதோட சுவை எப்படி இருக்கும்னா, ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா சும்மா தட்ட காலி பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ராவ் பனானா மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம முதல் கட்டமான வேலைக்கு உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது என்ன தெரியுமா? இந்த ரெசிபிக்கு தேவையான சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு பிசைய போறோம். எப்படி கரெக்டா பண்றதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா கலக்கிக்கிறோம். மாவுல பால் ஊத்துறதுனால மாவு ரொம்ப மென்மையாகவும் மிருதுவாகவும் வரும். அது மட்டும் இல்லாம மாவோட சுவையும் கூடும். அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். பாத்திரத்தில் வைத்து நன்றாக அழுத்தி மென்மையா வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கடைசியா மாவோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்துக்கிறதால மாவு கைகள்ல ஒட்டாம இருக்கவும், காஞ்சு போகாம ஈரப்பதத்தோட இருக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த ரெசிபியின் மெயின் ஹீரோவான வாழைக்காய சூப்பரா ரெடி பண்ண போறோம். அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணாம பாருங்க. முதலில் வாழைக்காயை எடுத்து நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா புரட்டி கலக்கிக்கிறோம். கூடவே அரிசி மாவு மற்றும் சோள மாவு சேர்த்துக்கிறோம். மாவு சேர்ப்பதற்கான காரணம் என்னன்னா, அரிசி மாவு சேர்ப்பது வாழைக்காய்க்கு அருமையான மொறுமொறுப்பை கொடுக்கும். அதேபோல சோள மாவு சேர்ப்பது மசாலா வாழைக்காயில் நன்றாக ஒட்டிக்கொள்ளவும் கிறிஸ்பியாக வரவும் உதவும். இப்போது இந்த மாவு வாழைக்காயில் நன்றாக ஒட்டும்படி பிசைந்து கொள்ள வேண்டும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா மசாலா வாழைக்காயோட சேர்த்து சூப்பரா ஒட்டி பிடிச்சுக்கும். இப்போ அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஊற வச்ச மாவையும் வாழைக்காயும் வச்சு சமையல அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறோம். எப்படி வருதுன்னு பாருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறிய அந்த மாவை எடுத்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கிறோம். அத சப்பாத்தியா நல்லா ரவுண்டா தேய்த்து எடுத்துக்கலாம். இத அப்படியே தோசைக்கல்லுல போட்டு திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி. நாம முன்னாடி மாவுல கொஞ்சமா பால் ஊத்தி பிசைஞ்சோம் இல்லையா? அது எதற்காகன்னா, சப்பாத்தி நல்லா நைஸாகவும் பஞ்சு போல மென்மையாகவும் அருமையா உப்பி வரதுக்கு தான் அந்த பால் ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு நைஸா வந்திருக்குன்னு? இப்போ அரை மணி நேரம் மாவுல ஊறிக்கிட்டு இருந்த அந்த வாழைக்காய பொரிச்செடுக்கலாம் வாங்க. அடுப்புல வடச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஊறி வச்சிருக்க வாழைக்காய ஒவ்வொன்னா பொறுமையா போட்டு பொரிச்சு எடுக்கணும். வாழைக்காய் எண்ணெயில வெந்து அப்படியே பொரிஞ்சு வரும்போது அழகான செந்நிறமா மாறும். அந்த செந்நிறம் வரும்போது அப்படியே திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான மொறுமொறுப்பான வாழைக்காய் வறுவல் இப்போ ரெடி. வாவ், வாழைக்காயும் சப்பாத்தியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையெல்லாம் வச்சு ஃபைனல் டச் கொடுக்கிற கடைசி மற்றும் மிக முக்கியமான மஞ்சூரியன் கட்டத்திற்கு போக போறோம். இத மிஸ் பண்ணவே கூடாது. அடுப்புல வடச்சட்டி வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சிருக்க பூண்டு, இஞ்சி சேர்த்து அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் மற்றும் குடைமிளகாய அதுல சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் ரொம்ப அதிகமா வதங்கிடக்கூடாது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட சோயா சாஸ் மற்றும் தக்காளி கெட்சப் ஊத்தி நல்லா கலக்கிக்கிறோம். இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்ததும் நாம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க வாழைக்காய அதுல போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். கடைசியா கொஞ்சமா வினிகர் ஊத்தி ஒரு பபரட்டு பெரட்டினா, கூடவே கொஞ்சம் சோள மாவை தண்ணியில கரைத்து ஊத்துனோம்னா கிரேவி சூப்பரா திக்காகி மஞ்சூரியன் பதம் கரெக்டா வந்துடும். இப்போ ஒரு தட்டுல நாம் சுட்டு வச்சிருந்த மென்மையான சப்பாத்தியும் இந்த சூடான ஹோட்டல் ஸ்டைல் ராவ் பனானா மஞ்சூரியனும் வச்சு பரிமாறினா சாப்பிட செம டேஸ்டா இருக்கும். பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம சாதாரணமா நினைக்கிற வாழைக்காய வச்சு எவ்வளவு அசத்தலான ஹோட்டல் ஸ்டைல் மஞ்சூரியன் பண்ணிட்டோன்னு.
குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். யாரும் இது வாழைக்காய்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. சமையல் என்பது வெறும் வேலை மட்டுமல்ல. அது நம்மை சார்ந்தோரின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் ஒரு அழகான கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ கீழ சொல்லுங்க. அடுத்த அருமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.